7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே தான் கேட்குறாரு, தூதனே கேட்குறாரு, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, எனக்கு தெரியாதுங்கிறார். தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். தீர்க்கதரிசி காலங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இப்போது எலியா தீர்க்கதரிசிக்கு எல்லாம் தெரியும், அத்தனையும் தெரியும். அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறாம நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். என்ன பாருங்க, சரியா, நான் ஒருவன் மாத்திரம் என்ன செஞ்சிருக்கிறேன், மீந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். தீர்க்கதரிசிக்கே மறைவான ஒரு கூட்டம் இருக்கிறது. தீர்க்கதரிசிக்கு எல்லாம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். பெனதாத்தோடைய அரண்மனைக்குள்ளே பேசுகிறத எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர், எல்லாத்தையும் சொல்கிற ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கும் சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறைக்கப்பட்டது எனக்கு தெரியாதுங்கிறான். ஆனால் இவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், அப்படிதானே வசனம் சொல்லுது. இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டேன். அப்பொழுது இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பிறகு வந்தவங்க, சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். சிலுவை மரணத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்க்க முடியாது. இப்போ பலிபீடத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது, 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பலிபீடத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள பற்றி மன்னிக்கணும், 9வது வசனத்தில் பலிபீடத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அவங்க ரத்தத்துக்கு பழிவாங்குதலை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்குது. அந்த இடத்துல அப்படி தானே இருக்குது, அவர்களுக்கு வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு நின்றார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க யாரு, இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவர்கள். ஆனால் எங்கே நிற்கிறாங்க, சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா கண்ணாடி கடல்கிட்ட அந்த நிற்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறது, வெளிப்படுத்தல் 15:2 இருக்குது. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிருகத்திற்கும், 2வது வசனத்தில், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு இருக்குது. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்த பாட்டையும் மோசையின் பாட்டையும் பாடிக்கொண்டு நின்றார்கள். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 வருஷத்தில் உபத்திரவ காலத்தில் 666 முத்திரையை போடாமல் ஜெயம் கொண்டவர்கள், அதாவது ரத்த சாட்சியை மறிச்சவங்க அப்படின்னு இருக்கு. இவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடல்கிட்ட தான் நிற்கிறாங்க. கண்ணாடி கடல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல சிங்காசனம், 4 ஜீவன், 24 மூப்பர், அதுக்கப்புறம் கண்ணாடி கடல். இவங்க கண்ணாடி கடல்கிட்ட தான் நிற்கிறாங்கன்னு இருக்கு வசனம் சொல்லுது. ஆனால் நாம பார்த்த 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்காசனத்திற்கு அருகே நிற்க கண்டேன். அப்போ இந்த சிங்காசனத்துக்கிட்ட யார் போக முடியும்? இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். பவுல் என்ன சொல்றாரு, கிருபாசனத்தில் நம்ம கிட்டி சேருகிறோம் அப்படிங்கிறார். எபிரேயர் நிருபத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது, 10ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 19வது வசனம், குறிப்பாக 19வது வசனம் சொல்லுது, அவருடைய சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இருக்க. அந்த வசனம் வாசிங்க, எபிரேயர் 10:17 வாசிங்க, 19 வாசிங்க, 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனம், சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு நுழையறதுக்கு, அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா அதுக்கு தைரியம் வரணும்னா நம்ம எதில் இருக்கணும்? அவருடைய ரத்தத்தால தான் அந்த தைரியம் வரும். இப்போ இவங்க வெள்ளை சிங்காசனம் தரித்தவங்க எங்கிருந்து வந்தவங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் இருக்கு. அவங்க தான் கிருபாசனம், சிங்காசனத்துக்கிட்ட கிட்டி நெருங்கி சேர முடியும். இவ்வளவு உங்களுக்கு எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் தான் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்துக்குள் நிற்கிறது. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் பூமியில சபை சந்திக்கணும். சபை அதை சந்திச்சுட்டு தான் அங்கே போக வேண்டியிருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 6 முத்திரைகள் இருக்குது. அந்த 6 முத்திரைகள் காலமும் சபையில் நம்ம பூமியில் நம்ம சந்திக்கணும். அதை சந்திச்சுட்டு அதை தாண்டி தான் போகணும். இப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க, நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? மற்ற 24:3 கேட்குறாங்க. இப்போ இயேசு சொன்ன அடையாளங்கள்லாம் என்ன? சபை கட்டப்படும், 3-4 கூடாரமாக கட்டப்படும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர், அதான் சொன்னார். இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அத்தனை பாருங்க, கீழே வசனம் அப்படியே 4வது வசனத்திலிருந்து இருக்கும். என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இவ்வளவும் பாருங்க
வருகைக்கான அடையாளம்னு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்? வருகைக்கு முன்னாடி எந்த உபத்திரவமும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து சபை உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இப்ப யாருக்கு உபத்திரவம் இல்லை? ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது இது கிருபையின் காலம், நமக்கு உபத்திரவமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு உபத்திரவம் ஆரம்பிச்சிச்சு. அப்போஸ்தலருக்கு உபத்திரவம் இல்லையா? அந்திப்பா என்பவர் காலத்தில் கொல்லப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது, அவங்க காலத்தில் உபத்திரவம் இல்லையா? சிமர்னா சபையை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க காலத்தில் உபத்திரவம் இல்லையா? இப்ப நம்ம காலத்தில் உபத்திரவம் இல்லையா? மணிப்பூர்ல இல்லையா? ஒரிசால இல்லையா? சூடான்ல இல்லையா? நார்த் கொரியால இல்லையா? சைனாவில் இல்லையா? ஏன் ரிச்சர்ட் உம்ரானுடைய சாட்சிகள்லாம் படிக்கவே இல்லையா? நம்ம எத்தனை உபத்திரவத்தை நாம் சந்தித்திருக்கிறோம், சபை சந்திச்சிருக்குது. இன்னொரு கூட்டம் சொல்லுது இது கிருபையின் காலமா இருக்கிறது, அதனால உங்களுக்கு எந்த விதமான ஏழ்மையும் கிடையாது, அவர் தாமே நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் என்னவானார்? அவர் தரித்திரர் ஆனார். ஓகே ரைட்டு, அவர் தரித்திரர் ஆயிட்டாரு, நம்ம ஐஸ்வர்யம் பணக்காரன் ஆக்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணக்காரன் யார் ஆயிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பணக்காரர்கள் யார் ஆயிருக்கணும்? அப்போஸ்தலர்கள் தான் ஆயிருக்கணும். 12 பேர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆயிட்டாரு. அவங்களே நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேங்கிறான். பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படிங்கிறான். இப்ப பேதுரு போய் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைங்கிறாரு. அப்ப ஐஸ்வர்யாக்கும்படி அவர் தரித்திரன் ஆனார்னா இவனுங்க எல்லாரை விட நீதிமான்கள் அவனுங்க தான், இன்னைக்கு இருக்கிறவனுங்களை விட சொல்றேன். அப்ப அப்பேற்பட்ட அப்போஸ்தலர்கள் தானே இருக்கிறதுல கோடீஸ்வரனா இருந்திருக்கணும். அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படாத ஞானம் இந்த கடைசி காலத்துல சிலருக்கு பொத்துக்கிட்டு கொட்டுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்ல அப்படிதான் பைபிள் சொல்லுது. உண்டுன்னு சொல்லுதா இல்லைன்னு சொல்லுதா? உண்டு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே உபத்திரவம் இல்லை, அவ்வளவுதான். உபத்திரவம் வெவ்வேறு விதமா போறோம். ஒரு சிலருக்கு பசியோ, ஒரு சிலருக்கு பட்டயமோ, ஒரு சிலருக்கு பஞ்சமோ, ஒரு சில நாட்களில் உபத்திரவம், ஒரு சில நாட்களில் வேதனை, ஒரு சில நாட்களில் தண்ணி கிடையாது. சபைக்கு எப்பேற்பட்டதான உபத்திரவம்லாம் இருக்கு. இவ்வளத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம், வந்துகிட்டு இருக்கிறோம், இன்னைக்கும் இருக்கு. அப்படியானால் இன்னைக்கு சபையானது சில உபத்திரவங்களை தாண்டி தான் போகணும். சிமர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். இது கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிருபையின் காலம் தான், ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அதுவான் நடக்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அவைகளுக்கு நடுவில் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேண்டிக் கொள்வார். அதான் கிருபை. அல்லேலூயா. இவைகள் நடுவுலையும் நம்ம நிக்க வைப்பார் ஆண்டவருக்குள்ள. அதுக்கு பேர் தான் கிருபை. நமக்காக வேண்டிக் கொள்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய கிருபை. நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஆவியானவர் இருக்கிறாரு. இதுதான் கிருபை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வராதுன்றாங்க. சொல்றவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்கு. ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்கிறது. அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. அது சரீர பிரச்சனையா இருக்கும், இல்ல ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்கும், உங்க ஆத்மாவுக்கு தேவையானதாக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அதை தாண்டித்தான் வர வேண்டி இருக்கிறது. அப்படியானால் 6ஆம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்கணும். எதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம அந்த சம்பவத்தில் தான் இருக்கிறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அதை பத்தி கவலையும் படலை. இன்னும் உபத்திரவ காலமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். உபத்திரவ காலம் வேதம் சொல்லக்கூடிய அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் வரல. ஆனா இப்ப நமக்குரிய உபத்திரவம் ஒன்று இருக்கத்தான் செய்து, அதை நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, கொரோனான்னு ஒன்று வந்துச்சா இல்லையா? வேர்ல்டு ஃபுல்லா பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு, ஆமா தானே? எத்தனை கோடி ஜனங்க செத்து போனாங்க? சுனாமி வந்துச்சு தானே? இதெல்லாம் இப்ப இல்லாமையா இருக்கு? எத்தனை பூமி அதிர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை கொள்ளை நோய்கள் வருது? இன்னைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ % மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. எல்லாமே சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது, எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. நமக்கு வரலங்கிறதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆனால் இப்போ 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் வருகைக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் அதில் ஏறக்குறைய 50% கிராஸ் பண்ணிட்டோம். 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 50% கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு அது தெரியாது. இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்து 30 வருஷம் கழிச்சோம், யூதர்களுக்கு என்ன செய்யல தெரியல. இயேசு அங்கே தான் இருக்கிறார், உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறார். ஆனால் இயேசு பிறந்துட்டாருன்னு தெரியல. போய் அவர்கிட்டே கேட்குறான். இல்லை என்ன கொடுமைனா, யோவான் ஸ்நானகன்ட்ட போய் கேட்டான், நீங்க தானா அப்படின்னு. உடனே அவர் சொல்லிட்டாரு, நான் இல்லை, எனக்கு பின்னாடி வேற ஒருத்தர் வராரு, அவரோட பாதரட்சியின் வாரையும் அழுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்லன்ட்டு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு போய் இயேசு கிட்ட கேட்குறான், நீர் தானா?
நீ தேவனுடைய குமாரனை ஆனால் எங்களுக்கு சொல்லும், எதனால் வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவீர். இதில் என்ன கொடுமைனா, அந்த ஊரில் இருக்கிற பிசாசுக்கு தெரியுது தேவனுடைய குமாரனேன்னு சொல்லுது. அந்த ஊரில் இருக்கிற பிசாசுக்கு தெரியுது, அது ஓடி வந்து சொல்லுது தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லுது. இந்த வயலுக்கு தெரியல. இல்லை என்ன கொடுமைனா, இன்னைக்கு கடைசி காலம் என்பது பிசாசுக்கு தெரியுது. எவனை விழுங்கலாமோ என்று தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான் இருக்கு, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. அவனுக்கு தெரியுது அவனுக்கு ஷார்ட் டைம் தான் சொல்லி. ஆனா இங்க ஷார்ட் டைம்ல உட்காந்துருக்கிற நமக்கு மட்டும் தெரியல, நம்ம ரொம்ப லாங் டேர்ம்ல உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவனுக்கு 1000 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது. வருகைக்கு பின்னாடி 7 வருஷம் உபத்திரவம், 7 வருஷம் உபத்திரவத்துக்கு பின்னாடி 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு. அரமகிதான் யுத்தத்துக்கு பிறகு அந்த 1000 வருஷம் அரசாட்சி கழிச்சு அவன் என்ன செய்யப்படணும்? கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்படணும். அவனுக்கு டைம் இருக்கு பாருங்க. அவனே சொல்றான் எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு. ஆனா இங்க 7 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போகணும். நமக்கு டைமே இல்லை. எப்போ வேணாலும் நடக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, கவலைப்படுறவங்களை பத்தி சொல்றேன். எப்போ வேணாலும் நடக்கும். அப்படி இருக்கிற நமக்கு டைமே இல்லை. நம்மால் சொல்லிட்டு இருக்கான் இன்னும் நாட்கள் செல்லும். என்ன அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய காலத்தில் வருகை வராது. அவர் போக மாட்டாருங்கிறதுனால வராதுன்ற முடிவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. அதனால தயவு செய்து நாம் மிக மிக நெருக்கமான இடத்துல இருக்கிறோம், ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் கேட்டுருச்சுன்னா இயேசு எங்கேயோ இருக்கிறார்னு அர்த்தம். அவ்வளவுதான் உண்மை, அவ்வளவுதான். எரேமியா எழுந்திருச்சு நேபுகாத்நேச்சார் வரப்போறான்னு சொல்லிட்டாருன்னா அவன் புறப்பட்டான்னு அர்த்தம் அங்கிருந்து. நாம இன்னைக்கு சொல்றதை கேஷுவலா எடுத்துக்கிறோம். அதனுடைய விளைவு தான் பல நேரங்களில் இப்ப பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் சடுதியாய் முடிந்து போகும், கதவு அடைக்கப்படும். 100 வருஷம் பிரசங்கம் பண்ண நான் நோவா, நீதியை பிரசங்கித்தவன் நோவையா, கதவு திறந்தே இருந்துச்சு, ஒரு வயலும் உள்ள வரல. இப்ப கதவை அடைச்சாச்சு பாருங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்றார் நோவாவை உள்ளே விட்டு கதவை, நோவாவை பூட்டிக்கோன்னு சொல்லல, இவர் என்ன பண்ணிவிட்டாரு? வெளியே இருந்து அடைச்சு விட்டாரு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன தட்டுனாலும் திறக்க முடியாது. கர்த்தாவே கர்த்தாவேனாலும் திறக்காது. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும்னாலும் திறக்காது. தசமா காணிக்கை கொடுத்தோம்னாலும் திறக்காது. நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணனாலும் திறக்காது. திறந்திருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. பூட்டியாச்சு, கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்க போய் என்ன உங்களுடைய பெருமையை பேசினாலும் அதுக்கு தொடக்காது. நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, எங்க அப்பா பாஸ்டர் அல்லவா, 150 வருஷம் சர்ச் அல்லவா, நான் எத்தனை ஆண்டு காலம் அப்படி இருந்தேன் அல்லவா, இப்படி இருந்தேன். ஒரே ஒரு வேர்டு ஆண்டவர் எக்ஸ்ட்ராவா பேசுறது இல்லையா, உன்னை எனக்கு தெரியாது, வேலை முடிஞ்சு. அதனால இப்ப நாம எப்படிப்பட்டவங்களா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய டைமே நமக்கு தெரியல. வெரி 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 ஷார்ட் டைம். அதனாலதான் இந்த நேரத்தில் பிசாசு உங்களை உச்சக்கட்ட பிஸியில வச்சிருக்கான். உச்சக்கட்ட பிஸி. ஒண்ணு உங்க வேலையில உங்களை பிஸியா வச்சிருக்கான். அப்படி வேலையை விட்டு வெளியே வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன? தூங்க போகும்போது கடைசியா யார்கிட்ட பேசுறீங்க? மொபைல் கிட்ட. ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசுறீங்க? ஏந்திரிக்கும் போதே குருடன் தடவற மாதிரி தான் தடவறான். உங்களை சொல்ல தங்கம், நான் பேசுறதெல்லாம் பெஹரனுக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தடவுறாங்க. தடவி எடுத்து போனை தான் பார்க்குறாங்க. எதுக்குன்னா டைம் பார்க்குறாங்களாம். அதுக்கு தான் வாழ்க்கை இருக்குல்ல. அப்படியே போனை பார்க்கறது, அங்கேயே வாக்கு தத்தத்தையும் பார்க்கறது, அப்புறம் சோத்திர ஆண்டவரேன்னு போனை வைக்கிறது. ஜபமும் முடிஞ்சிருச்சு, வேத வாசிப்பும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா போன்ல வாக்கு தத்தம் வந்துச்சுல, வேத வாசிப்பு முடிஞ்சிருச்சு. சோத்திரம்னு சொன்னாங்கல்ல, பிரேயர் முடிஞ்சிருச்சு. குடும்பமா கேட்டு பாருங்க, நைட்டு லேட்டா படுத்தோம். ஆண்டவர் தான் சொன்னார் உங்க லேட்டா படுக்க சொல்லி. So we are not ready. நாம் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிற நேரமோ மிக மிக குறைவு. அதனால ஆண்டவரே சொல்றார் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். பிசாசு என்ன சொல்லி கொடுக்குதே? பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட். அவன் சொல்லக்கூடியது என்டர்டெயின்மெண்ட். உங்க போன் என்டர்டெயின்மெண்ட், உங்க டிவி என்டர்டெயின்மெண்ட், நீங்க வச்சிருக்கிற சோஷியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட், நாம இருக்கக்கூடியதான ஷாப்பிங் மால், எக்ஸ்போ எல்லாமே என்னது? என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு பேர் என்டர்டெயின்மெண்ட். அதாவது அதுக்கு பேரு பொழுதுபோக்கு. ஆண்டவர் சொல்றாரு காலத்தை பிரயோஜனப்படுத்து. எல்லாமே ஆப்போசிட் பைபிள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. பட் நமக்கு அப்படித்தான் நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த ரிலாக்ஸ்ன்றதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையை பிடிச்சி அழகா கூட்டிட்டு போயிடுறான். ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுறான். எல்லாருக்கும் சொல்றேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா சொல்றாரு, நான் போனே பார்க்கறது இல்லைங்கிறார், நியூஸே பார்க்கறது இல்லைங்கிறார். ஏன்னா ஒன்று பார்க்க போனால் அது இன்னொன்னுக்குள்ள போகுது, இன்னொன்று பார்க்க போனால் இன்னொன்னுக்குள்ள போகுது. முடிச்சுட்டு வரும்போது அது என்ன டைவர்ட் பண்ணிடுது. வேற நியூஸ் தான் பார்க்குறோம், ஆனால் அதுவே என்ன பண்ணிடுது. அவரே சொல்றாரு, அப்பேற்பட்ட பரிசுத்தவானே சொல்றாரு. நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்றேன், நம்மை சுற்றி என்ன நடக்குது, எப்போ இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். we must be ready
நமக்கு காலங்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, காலங்கள் இல்லை. கடைசி காலத்துக்குள் நாம் இருக்கிறோம். எப்ப வேணாலும் கர்த்தருடைய வருகை வரும். அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊதுற சங்கம் ஊதணும்பாங்க. உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அதை நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம், அலட்சியமா எடுத்துக்கினாலும் உங்க இஷ்டம். இதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நியாய தீர்ப்பு நாளிலே இந்த மெசேஜ் அப்படியே ஓடும், அப்படியே ஆண்டவர் காட்டுவார். உனக்கு தான் உன் ஊருக்கு வந்து நீ இருக்கிற இடத்துல நான் சொன்னேனே, நீ கேட்கலன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு விஷயம். ரெண்டு, அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்வாரு, அத்தனை பேரும் நிர்வேசனமா இருக்கும் போது நீ நீதிமானாய் உட்கார்ந்து கேட்டா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்வார். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டமே அலட்சியம். அப்படியே இன்னைக்கு அது நடந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி வருகை என்பது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் இல்லை. இந்த கடைசி காலத்தில் பிரசங்கம் பண்ற மாதிரி சிலர்லாம் சொல்றாங்க பரலோகத்துக்கு போறது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறதா இருந்தா பரலோகத்துக்கு இவ்வளவு ஆயத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா இயேசு இறங்கினவரும் ஏறுகிறவரும் ஒருத்தர் தானாமா. ரொம்ப ஈஸியான இடமா இருந்தா என்னன்னா கோடிக்கணக்கில் உள்ள போயிருப்பாங்க. உள்ள இறங்கி உள்ள போறதுக்கு ஒருத்தரால தான் முடிஞ்சிருக்குது. அந்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. இன்னும் வேற யாராலையும் அங்க என்ன செய்ய முடியல, போக முடியல. எல்லாம் பாரடைஸ்க்கு தான் போறாங்க, ஆவிகள் இளைப்பாறுகிற இடத்துக்கு தான் போறாங்க. ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துக்குள்ள போற அளவுக்கு பர்ஃபெக்ஷன் யாருக்கிட்ட தான் இருக்குது? இயேசு கிட்ட தான் இருக்குது. அந்த பர்ஃபெக்ஷனுக்கு தான் உங்ககிட்ட எங்கிட்ட அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஜாலியா நினைச்சிட்டு இருக்கிறோம், வந்தோடனே போயிடலாம், அப்படி போயிடலாம். ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பரலோகத்தை ரொம்ப ஈஸியாக்கி விட்டுட்டாங்க உங்களுக்கு. அவங்க அப்போஸ்தலர்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க, எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருந்தாங்க, டைம்ல, பணத்துல, எல்லாத்துலயும். ஆனா இப்ப நம்ம அப்படி இல்லை. கடைசி காலம் பரலோகம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எல்லாரும் டெய்லி ட்ரிப் அடிக்கிறாங்க, தரிசனம் பார்க்குறாங்க, போயிட்டு வராங்க, இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கோட்டா சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, 20% இடஒதுக்கீடு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அதனால உங்களுக்கு அவங்க பரலோகத்துக்கு போறாங்களோ இல்லையோ உங்களை கூட்டு போற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நிஜம் தான், அவங்க போக மாட்டாங்க, ஆனா உங்களை அனுப்புற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய ஊழியத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இப்போ பரலோகம் ஈஸியா போச்சு, பரிசுத்தமாக வேண்டியதே இல்லை. ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அனுப்பிட்டா போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. நோ சான்ஸ், அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. பரலோகத்துக்கு போறதுக்கு பணம் வாங்குறவன் போகவே மாட்டான் கன்ஃபார்மா. கொடுக்குறவங்க நீங்க யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க கொடுக்கும்போது இந்த பஹ்ரைனுக்கு வரதுக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுப்பீங்கல்ல, எப்படிப்பட்ட ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுப்பீங்க? கன்ஃபார்மா பஹ்ரைனுக்கு கூட்டிட்டு போக மாட்டாருன்னு தெரிஞ்சு கொடுப்பீங்களா? அவர் இது வரைக்கும் எல்லாரும் ஏமாத்தி இருக்கிறாராம், அவர்கிட்டே கொடுப்போம், நம்மளும் ஏமாத்துவார், கொடுப்பீங்களா? அந்த ஆள்கிட்ட கொடுக்கும் போதே பஹ்ரைன் கூட்டு வர ஆள்கிட்ட தானே கொடுக்குறீங்க. அப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு காணிக்கானும் போது எங்க அனுப்பணும்? கூட்டிட்டு போற ஆள்கிட்ட அனுப்பணும். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி இடம் வாங்கி கொடுக்குறேன், அங்க உனக்கு அது உருவாக்கி வச்சிருக்கிறேன், அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கிறேன், அங்க உன் பேரை எழுதி கொடுக்குறது நான் கேரண்டி. அவர் பேரே இல்லை, உன் பேரை எப்படி கேரண்டி எழுதுவார்? கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றார் இயேசு கிறிஸ்து. மீறி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறது. அதனால இப்ப நாம இருக்கிறது வெரி 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 ஷார்ட் டைம்ல இருக்கிறோம், ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்களும் நடந்துகிட்டே இருக்குது.